டாக்டர் பிளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். பொதுவாக நம்ம ஆரோக்கியத்திற்காக எடுக்க வேண்டிய முயற்சிகள் உணவு சார்ந்து, யோகா சார்ந்து, மூச்சு பயிற்சிகள் சார்ந்து, உடல் கழிவு நீக்கம் சார்ந்து நிறைய முயற்சிகள் நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணுறோம். என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நிறைய முயற்சிகள் செஞ்சு அது பலன் அளிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் நம்மில் நிறைய பேருக்கு உண்டு. என்ன செய்யணும்னு தெரியுது சார், ஆனால் செய்யறதுக்கு நேரம் இல்லை சார், நான் என்ன பண்றது? அதனாலேயே என்னால் ஆரோக்கியமான வாழ்வியல் முறையை வாழ முடியலையே அப்படிங்கிற ஒரு கவலையே எனக்கு நிறைய சிரமங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறது சார். நான் இப்போ என்ன பண்ணால் ஆரோக்கியமாக இருக்க முடியும்? எனக்கு தயவு செய்து கொஞ்சம் கைட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய தகவல்கள் இந்த மாதிரி யூடியூப் வீடியோக்களில் நிறைய பெண்களும் ஆண்களும் ஏன் இளைஞர்கள் கூட இந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாம் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா பெருசா ஆரோக்கியமற்று இருக்காங்க, பொறுப்பற்று இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையில் இருக்கு. ஆனா அந்த வயதில் இருக்கக்கூடிய 18-19 வயது இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அங்கிள் எங்களுக்கு ஏதாவது ஒரு வழிமுறைகள் சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்கறத பார்க்குறோம். இப்போ இன்னைக்கு வீடியோவை நான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். இதை சாப்பிட்டா, குறிப்பா நைட்டு ஒரு வேளை சாப்பிட்டாலே போதும், 99% உடல்ல ஏற்படுகின்ற நோய்களை நாம் குறைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவா ஆரோக்கியம் அப்படின்னா என்ன? நல்ல பசி, நல்ல ஜீரணம், நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுசா உடம்புல சேர்றது, இந்த மொத்த வளர்சிதை மாற்றத்துல உருவாகக்கூடிய கழிவுகள் உடம்பை விட்டு வெளியில போறது. இதை விட முக்கியமா நமக்கு வேண்டியது என்ன? இன்றைக்கு மன அமைதி, மன மகிழ்ச்சி. எல்லாத்துக்கும் மேல மகிழ்ச்சியான மனநிலையில ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டோட நம்மால இருக்க முடியும்னா அதுக்கு பேர் தான் ஆரோக்கியம். ஆரோக்கியம்னா நான் ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணேன், உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை ஸ்கேன் வரையிலும் பார்த்துட்டேன், எனக்கு எந்த நோயுமே இல்லை அப்படின்னு சொல்றது ஆரோக்கியமா கிடையாது. ஆரோக்கியம் அப்படிங்கிறது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய இரத்த பரிசோதனையும் ஸ்கேன் பரிசோதனையும் மட்டும் இல்லை. நம்முடைய உடல், நம்முடைய மனது, நம்முடைய ஆன்மா, இது மூன்றும் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்கின்ற ஒரு நிலையில், மகிழ்ச்சியான ஒரு நிலையில், ஒரு ஆப்டிமல் பாசிட்டிவ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்மறை ஆற்றலற்ற நேர்மறை ஆற்றலோடு செயல்படுகின்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் ஆரோக்கியம். இதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஒரு பிளட் டெஸ்ட் நம்ம எடுக்கிறோம், ஒரு ஸ்கேன் நம்ம பண்றோம், நல்லா இருக்கு அப்படின்னா நமக்கு வரக்கூடிய சோர்வும், நமக்கு வரக்கூடிய நோய்களுக்கு முதல் படியாக இருக்கக்கூடிய உடல்ல இருக்கக்கூடிய மாற்றங்களும் மருத்துவர்கிட்ட நம்ம சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க சத்து மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லப்படும் போது நம்மில் நிறைய பேருக்கு அதிருப்தி தான் கிடைக்கிறத பார்க்குறோம். அப்ப இது சார்ந்த சிரமங்களற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நமக்கு வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? உணவு, நீர், காற்று, உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம், 7 தூண்களை சொல்லுவோம். என்ன உணவு சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, எப்படி சாப்பிடணுங்கிற ஒரு புரிதல் தேவை. தண்ணி எவ்வளோ குடிக்கணும், குடிக்கக்கூடாது, வெந்நீர் நல்லதா, தண்ணீர் நல்லதா, என்ன தேவை. பிராணாயாம முயற்சிகள் நம்ம என்ன செய்யணும், தினசரி நம்ம செய்ய வேண்டிய மூச்சு பயிற்சிகள் என்னங்கிறதுல நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள். உடல் சுத்தி, டீடாக்ஸ், மனோசுத்தி, மைண்ட் டீடாக்ஸ், ஆத்ம சுத்தி, கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற கழிவுகளை வெளியேற்றுவதற்கு அபியாசம், பிராக்டிஸ். குளிர்காலத்துல என்ன சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, கோடை காலத்துல என்ன சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, எது ஏன் உடம்பு வாதமா, பித்தமா, கபமா, இதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு விஷயங்களை நம்ம செய்ய வேண்டியது அபியாசம், பிராக்டிஸ். இந்த 7 தூண்கள் தான் இன்றைக்கு ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கக்கூடிய விஷயமாகவே இருக்கு. பட் இப்போ நான் உங்ககிட்ட இந்த 7 தூண்களை ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொன்னா முடியுமா? இதே நிலைமை தான் அந்த காலத்துல சித்தர்களுக்கும் இருந்தது. உடலை சுத்தப்படுத்தக்கூடிய வழிகளையும், மனதை சுத்தப்படுத்தக்கூடிய வழிகளையும், வாழ்வியலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளக்கூடிய வழிகளையும் தான் இன்றைக்கு ஆயுர்வேத மருத்துவமும் சித்த மருத்துவமும் கூவி 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 சொல்லிக்கிட்டு கொண்டு இருக்கிறத பார்க்கணும். ஆனா என்ன சொன்னாலுமே மனித குலம் இதிலிருந்து வெளிவந்த பாடாக இல்லை. அப்ப அதனாலதான் சித்தர்கள் இன்னொரு வழியை கண்டுபிடிச்சாங்க. சுலபமா காயகல்பமா இருக்கக்கூடிய சில மருந்துகளை தினசரி பிரயோகத்துக்கு நம்ம கொடுத்தோம்னா அப்ப நமக்கு ஓரளவுக்கு நோய்கள் ஏற்படுவதை தடுக்க, சமூகத்தில் இருக்கக்கூடிய கொள்ளை நோய்களை தடுக்க பெரிய உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துதான்
அக்ர ஔஷதம்னு சொல்லுவாங்க. ஒற்றை மூலிகையால் உடலில் ஏற்படுத்தக்கூடிய நல்ல பயன்களை பற்றி சொல்லி கொடுத்து, அந்த ஒற்றை மூலிகையை கோடை காலத்துல எப்படி பயன்படுத்தணும், குளிர்காலத்துல எப்படி பயன்படுத்தணும், மழை காலத்துல எப்படி பயன்படுத்தணுங்கிற விதிமுறைகளை சொல்லி கொடுத்து, ஒரு பாமரனும் படிக்காதவர்களும் அதிகமாக மருத்துவத்தை புரிந்து கொள்ள முடியாமல் இருப்பவர்களும் கூட கலாச்சாரமாக இதை பின்பற்றி வந்தால் எவ்வாறு ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுதான் கடுக்காய். கடுக்காய் அப்படின்னோன்னா எல்லாரும் யோசிப்போம், சே கடுக்காயா அப்படின்னு யோசிப்போம். ஆனா எனக்கு தெரிந்து கடுக்காய் மிக உயரிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மூலிகையாகத்தான் நான் பார்க்கிறேன். பொதுவா நம்ம உடம்புல 7 சக்கரங்கள் உண்டு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞா மற்றும் சஹஸ்ரஹாரம். இந்த 7 சக்கரங்கள் உண்டு. ஆனா இந்த 7 சக்கரங்களுமே அடிப்படையா நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா மூலாதார சக்கரமும் சுவாதிஷ்டான சக்கரமும் தான் அதுக்கு அடிப்படை. அதாவது நம்முடைய முதுகுத்தண்டுடைய வால் பகுதியில் இருக்கக்கூடிய சக்கரமும் நம்முடைய நாபிக்கு கீழே அடிவயிறு பகுதியில் இருக்கக்கூடிய சக்கரமும் தான் ரூட் சக்கரான்னு சொல்லக்கூடிய மூலாதார சக்கரத்துடைய ஸ்திரத்தன்மை தான் அங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வீடு கட்டுறோம், அஸ்திவாரம் நல்லா இருந்தா தானே வீடு நல்லா இருக்கும். அப்ப அஸ்திவாரத்துக்கு நம்ம எவ்வளவு டைம் எடுத்து பண்றோம். அந்த மாதிரி எந்த முயற்சி, உடல் சார்ந்த, மனம் சார்ந்த, தொழில் சார்ந்த, படிப்பு சார்ந்த, வியாபாரம் சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் உங்களோட மூலாதார சக்கரம் நன்றாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் வேலை செய்ய முடியுமே தவிர, வெற்றியாளராக நீங்க மாற முடியுமே தவிர வேறு எதாலும் உங்களால் மாற்றம் கொண்டு வரவே முடியாது. என்ன வேணா எஜுகேஷன் வச்சுங்க, அமெரிக்கால போய் இருக்கக்கூடிய ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில கூட நீங்க போய் உங்களோட MBA முடிச்சுட்டு வாங்க. நான் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா எதுவுமே படிக்காம இருக்கக்கூடிய தொழிலதிபர்களை நீங்க பார்க்கும்போது அது ரொம்ப எப்படி இவங்கெல்லாம் சக்சஸ் ஆகுறாங்கன்ற ஒரு எண்ணம் வருது இல்லையா? யாருக்கெல்லாம் இயற்கையாகவே மூலாதார சக்கரமும் சுவாதிஷ்டானமும் மணிப்பூரகமும் ஒரு சக்தி ஓட்டம் சீராக இருக்கிறதோ அவங்கெல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல வெற்றியாளர்களாக இருப்பாங்க. இன்றைக்கு பிரதம மந்திரிகள், முதல் மந்திரிகள், மந்திரிகள், பெரிய IAS ஆபீசர், சமூகத்துல நீங்க பிரபலமாக பார்க்கக்கூடிய அனைவருமே மூலாதார சக்கரத்துடைய ஒரு பலத்தோட தான் இருப்பாங்க. அப்ப மூலாதார சக்கரத்தை பலப்படுத்த நம்ம என்ன பண்ணணும்? இதுதான் சித்தர்கள் எடுத்த அழகான முடிவு. அப்ப ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய தைரியம், விவேகம், ஆற்றல், நேர்மறை எண்ணம், இதை சரி பண்ணணும்னா, சீராக வச்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? அதுக்குதான் கடுக்காயை ஒரு அடிப்படை மருந்தாக கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு சந்நியாசம் சொல்லக்கூடிய, தியானம்னு சொல்லக்கூடிய முறைகள் இருக்கக்கூடிய நிறைய ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் நம்ம பார்க்கணும். நம்ம தமிழகத்துல பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸாக இருப்பது நம்ம ராமலிங்க ஐயா அவர்களுடைய ஒரு சன்மார்க்க பேரவை தான். இன்றைக்கு எந்த உயிரையும் கொல்லாமல் சைவமாக இருந்து, பெரும் சைவம்னு சொல்லக்கூடிய, இன்றைக்கு வீகன்னு சொல்லக்கூடிய, மாடிலிருந்து எடுக்கக்கூடிய பாலை கூட குடிக்காத அளவுக்கு சைவமாக இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை பல 100 வருடங்களுக்கு முன்பு நமக்கு போதித்த பெருமகான் தான் ராமலிங்க அடிகளார். அப்ப அவர் என்ன சொல்றாங்க, அந்த ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்ல இருந்து இன்னைக்கு பல 1000 வருடங்களுக்கு முன்பு தோற்றுவிக்கப்பட்ட புத்தனுடைய தாட்ஸ் வரையிலும் பாத்தீங்கன்னா, இரவு படுக்கும் போது யாரெல்லாம் இந்த பிராக்டிஸ்ல இருக்கோமோ அவங்க எல்லாருமே கடுக்காய் சாப்பிட வேண்டும்ங்கிறத ஒரு அடிப்படையாக வைத்திருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப கடுக்காய் சாப்பிடும் போது அடிப்படையாக வைத்துக் கொள்ள வேண்டும்னா எதற்காகனா மூலாதார சக்கரத்தை ஸ்திரத்தன்மையோடு வைத்துக் கொள்வதற்கு தான். அப்ப ராத்திரி படுக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் கடுக்காய் சூரணத்தை வெந்நீரில் கலந்து சாப்பிட்டாலே உங்களுடைய மூலாதார சக்கரம் பலப்படும். மூலாதாரம் பலப்பட்டாலே சுவாதிஷ்டானம் பலப்படும். சுவாதிஷ்டானம் பலப்பட்டாலே மணிப்பூரகம் பலப்படும். இது நன்றாக இருந்தாலே அநாகதமும் விஷுத்தியும் நன்றாக வேலை செய்யும். இந்த 5 சக்கரங்கள் சீராக இருந்தாலே இறைத்தன்மையோடு நம்மை கலப்பதற்கு தேவையான ஆக்ஞாவும் சஹஸ்ரஹார சக்கரமும் நன்றாக வேலை செய்யும். அப்போ அனைத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய எந்த சயின்ஸும் வேண்டாம், எந்த புரிதலும் வேண்டாம், சுலபமா நம்ம ஃபாலோ பண்ணாலே நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த கடுக்காய் சூரணம். ஸோ இந்த கடுக்காய் சூரணம் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு வெந்நீரில் கலந்து காலை ஒரு வேளை, மாலை ஒரு வேளை நாம் எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும்? மிகப்பெரிய அளவுல உடல்ல இருக்கக்கூடிய கழிவு நீக்கமாக இந்த கடுக்காய் பிரபலப்படுத்தப்பட்டதுனாலதான் இன்றைக்கு நிறைய குழப்பங்கள் வரதை பார்க்கிறோம். ஆனா கடுக்காயுடைய உண்மையான குணம், கடுக்காய் பிருத்வின்னு சொல்லக்கூடிய மண் மகாபூதத்தை சார்ந்தது. உடலில் இருக்கக்கூடிய ஸ்தூல சரீரமாக நாம் இருக்கக்கூடிய இந்த உடல்ல ஏற்படக்கூடிய எல்லா வகையான நோய்த்தன்மையையும் குறைப்பதற்கு கடுக்காயை விட சிறந்த மருந்து இருக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறி. பொதுவாக ஆயுர்வேதத்துடைய 3 கொள்கைகள்.
நோய் தடுப்பு, நோய் குணமாக்கல், நீண்ட காலம் வாழ்வதற்கு தேவையான காயகல்பம். இது 3 தான் ஆயுர்வேதத்துடைய அடிப்படையான 3 சிகிச்சைகள். நோயே வரக்கூடாது, நோய் வந்துருச்சு குணமாகணும், சார் நோய் குணமாயிடுச்சு, நோயினால ஏற்பட்ட வீக்னஸ் நமக்கு இருக்கக்கூடாது, மீண்டும் மீண்டும் நோய்கள் ஏற்படக்கூடாது. இந்த 3க்கும் அடிப்படையாக நமக்கு உதவி செய்யக்கூடிய மிக அழகான அருமருந்துகளில் ஒன்று எதுனா கடுக்காய் தான். கடுக்காய சாதாரண கடுக்காயா நம்ம எடுக்காம பாவன கடுக்காயா எடுப்பது மிகப்பெரிய ஒரு சாதனை. SRM மருத்துவமனை, சென்னையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையுடைய அந்த பல்கலைக்கழகத்துடைய ஒரு ரிசர்ச் விங். அந்த ரிசர்ச் விங்ல ஒரு ஆராய்ச்சி. எதுக்காக சூரணம் பண்றோம், எதுக்காக கஷாயம் பண்றோம், எதுக்காக லேகியம் பண்றோம், எதுக்காக நெய் மருந்தா சாப்பிட்றோம், ஏன் எல்லாத்தையும் ஒரே ஃபார்ம்ல கொடுத்தா என்ன, ஏன் சித்தர்கள் இதை பிரித்து பிரித்து நமக்கு கொடுக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சியில நானும் ஒரு கன்சல்டண்டா ஒரு குறிப்பிட்ட ஆராய்ச்சிக்கு இருந்தபோது நான் இந்த ஆவர்த்தின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பிரயோகத்தை பத்தி ஒரு ஆராய்ச்சி நான் பண்ண சொல்லி அவங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தேன். என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆவர்த்தி அப்படின்னு சொல்லும்போது ஒரே மருந்தை மீண்டும் மீண்டும் ப்ராசஸ் பண்றது. இப்ப நம்ம ஆயுர்வேதத்துல ரொம்ப பிரபலமான 2 மருந்துகள் உண்டு. ஒன்று தன்வந்தரம் 101 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெய் மருந்தும், அதே போல க்ஷீரபலா 101 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெய் மருந்தும் உண்டு. முதுகுத்தண்டு உடைந்து போய் இருக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் சரி, மூட்டுகள் தேய்ந்து போய் நைந்து போய் இருக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் சரி, இந்த தன்வந்திரம் 101, க்ஷீரபலா 101 சொல்லக்கூடிய இந்த 2 மருந்துகளை, ஆவர்த்தி மருந்துகளை, ஒரே மருந்தை மீண்டும் 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 101 முறை செய்யக்கூடிய ஒரு முறை. அந்த மாதிரி செய்யும் போது இதுவே அமிர்தமாக மாறி உடலை காப்பாற்றக்கூடிய சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்கும். யாரெல்லாம் கேன்சரோட கீமோதெரப்பியில இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் க்ஷீரபலா 101 ரொம்ப பெரிய மருந்து. இன்னைக்கெல்லாம் உடம்பு சுடுது, நெருப்பு மாதிரி கொதிக்குதுன்னு கவலைப்படுவாங்க பாருங்க, அவங்கெல்லாம் க்ஷீரபலா சாப்பிட்டாங்கன்னா உடனே ஹெல்த் மாறுறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு சிறப்பான தீர்வளிக்கக்கூடிய மருந்துகள் ஆவர்த்தி வகை மருந்துகள் சொல்லுவோம். அப்ப அந்த மாதிரி நான் கடுக்காயை பாவன கடுக்காயாக சித்தர்கள் சொல்லியிருக்க மாதிரி மாற்றும் போது அதோடைய மருத்துவ குணம் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆராய்ச்சிக்கு நான் அவங்களுக்கு ஒத்துழைச்சேன். அங்க PhD பண்ண ஒரு டாக்டருக்கு நான் கைடா இருந்தேன். அப்ப அவங்க பண்ணும்போது அதோட ஆராய்ச்சி முடிவுகள் எவ்வளவு அபிரிதமாக இருந்தது தெரியுமா? நீங்க 21 முறை அந்த கடுக்காய் சாறு போட்டு அரைத்து 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 பண்ணும்போது நானோ பார்ட்டிகல்ஸ் சொல்லக்கூடிய, அதாவது இந்த மூலக்கூறுகள் எந்த அளவுக்கு சிறிய மூலக்கூறுகளாக மாற்றப்படுகிறதோ அந்த அளவுக்கு நேரடியாக ரத்தத்தில் கலந்து உடல்ல வேலை செய்யக்கூடிய அளவுக்கு திறன் மிகுந்த மருந்தாக மாற்றமடைகிறது அப்படிங்கிறது அந்த ஆராய்ச்சி எனக்கு சொல்லிக் கொடுத்தது. சித்தர்கள் பல 1000 வருடங்களுக்கு முன்பே நம்முடைய ஒரு ஆரோக்கியத்திற்காக சுலபமாக செய்த ஒரு மருந்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல சயின்டிபிக் வேலிடேஷன் செய்து இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப கடுக்காயை நாங்க என்ன பண்றோம்னா, நம்முடைய மருத்துவமனையில கடுக்காயை எடுத்து உடைத்து தோலை மட்டும் பிரித்தெடுத்து அதை நன்றாக கல்வத்தில் இட்டு அரைத்து அதுக்கப்புறம் 21 நாட்களுக்கு கடுக்காய் கஷாயம் சேர்த்து அரைத்து 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 எடுக்கக்கூடிய பாவன கடுக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூரணம் சாதாரண கடுக்காய் சூரணத்தை விட 1000 மடங்கு பலம் நிறைந்தது அப்படிங்கிறது இந்த ஆராய்ச்சி முடிவு எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. எதுக்காக இதை சொல்றேன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, கடுக்காய் நல்லது தானே, அப்ப நான் கடுக்காய் சாப்பிட்றேன்னு சொல்லி கடுக்காய் பொடியை போட்டு சாப்பிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னா, சித்தர்கள் சொல்லி இருக்கக்கூடிய வழிமுறை பாவன கடுக்காய் தான், வெறும் கடுக்காய் கிடையாது. அப்ப அந்த பாவன கடுக்காய் அப்படின்னு சொல்லக்கூடியதை காலை ஒரு 3 கிராம், மாலை ஒரு 3 கிராம், அல்லது இரவு மட்டும் ஒரு 5 கிராம் அளவுக்கு வெந்நீர்ல கலந்து சாப்பிடும்போது நம்ம உடம்புல நடக்கக்கூடிய மாற்றங்கள், 5 முக்கியமான மாற்றங்களை நம்ம பார்க்கலாம். 1, உடல்ல இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள்ல இருக்கக்கூடிய சோர்வு குறையும். மூளை, இதயம், நுரையீரல், ஈரல், சிறுநீரகம், செரிமான மண்டலம், நரம்பு மண்டலம், இந்த 7 மண்டலத்தில் இருக்கக்கூடிய சோர்வுகள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் போது உங்களோட ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மாற்றம் அடைவதை நீங்க பார்க்க முடியும். அவ்வளவு பெரிய லெவல்ல கிளென்சிங் நடக்கிறத நீங்க பார்க்கலாம். 2வது, உங்களோட செரிமான மண்டலம் பயங்கரமா டியூன் ஆகும். எவ்வளவு டியூன் ஆகும்னா, காலை எழுந்தவுடன் கழிவு நீக்கம் நடைபெறும். இந்த கழிவு நீக்கம் நிறைய பேருக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். காலையில எழுந்தவுடனே ஃபர்ஸ்ட் டைம் டாய்லெட் போயிட்டு வருவாங்க, டீ குடிச்சிட்டு போயிட்டு வருவாங்க, காஃபி குடிச்சிட்டு போயிட்டு வருவாங்க, திருப்பி டிஃபன் சாப்பிட்டா ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னொரு முறை போயிட்டு வருவாங்க. இந்த ஒரு 3 முறை 4 முறை போனாதான் அவங்களுக்கு வயிறு சுத்தமாச்சுன்னு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஆனா அது இல்லாம
காலையில எழுந்த உடனேயே ஒரு டைம்ல வயிறு கிளீன் ஆகி வயிற்றில் இருக்கக்கூடிய வாதம், பித்தம், கபம் சார்ந்த கழிவுகள், செரிமான மண்டல கழிவுகள் அனைத்தும் வெளியே போறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ மலச்சிக்கல் அப்படிங்கிறத விட கழிவு நீக்கம் முழுமையாக நடைபெறுவதற்கு இது பெரிய அளவுல உதவி செய்யறத பார்க்கலாம். தேர்டு, தாட்ல வந்து ஒரு பெரிய கிளாரிட்டி வரதை பார்க்க முடியும். இன்னைக்கெல்லாம் வந்து அஸ்வகந்தா அப்படின்னாலே இன்னைக்கு வந்து மனச்சோர்வை நீக்குவது, மனக்குழப்பத்தை நீக்குவது, தூக்கத்தை வரவழைப்பது, நிறைய விஷயங்கள் நம்ம சொல்றோம்ல. ஆனா அது எல்லாத்தையும் விட ஒரு மருந்தாக இல்லாமல் ஒரு உணவாகவே மிகப்பெரிய அளவுல நம்முடைய கிளாரிட்டின்னு சொல்லக்கூடிய தாட்ஸ்ல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை குறைப்பதற்கு இந்த பாவன கடுக்காய் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தான் நைட் படுக்கும்போது சாப்பிடுங்க. ஒரு மண்டலம் 48 days சாப்பிடுங்க. உங்களோட ஸ்ட்ரெஸ், உங்களோட ஆங்ஸைட்டி, உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ், உங்க நோயை பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் வரை மிகப்பெரிய அளவில் மாற்றம் அடைந்து போயிருக்கிறத பார்க்க முடியும். பாவன கடுக்காய் மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய, உடல் மட்டுமல்ல மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. ஃபிஃப்த்து, உங்க வெயிட் லாஸ் ரொம்ப அழகா டியூன் ஆகிறத பார்க்க முடியும். இந்த வெயிட் லாஸை விட பாடி ஷேப் நல்லா மாறுறதை பார்க்க முடியும். நம்ம நிறைய பேருக்கு இந்த வெயிட் லாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன, வெயிட்டை குறைச்சிருவோம், பார்த்தா உடம்பெல்லாம் அப்படியே பாட்டி மாதிரி தாத்தா மாதிரி ஆன மாதிரி தொலைன்னு மாறி போறதை பார்க்க முடியும். நிறைய பெண் குழந்தைகள் வருத்தத்தோட வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, சார் 100 கிலோ இருந்தேன் சார், ஜிம்முக்கு போய் ஆக்டிவிட்டி பண்ணி 70 கிலோ குறைச்சேன் சார், என்னோட மார்பகங்கள்லாம் தளர்ந்து போச்சு, என்னோட பிட்டப்பகுதி ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு, பார்க்குறவங்கலாம் ஏதோ என்ன உனக்கு சுகர் வந்துருச்சான்னு கேட்குற அளவுக்கு என்னோட உடம்பு மாறிடுச்சு சார், கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆச்சு, என் கணவர் என் மேல் இருக்கக்கூடிய ஈர்ப்பு எனக்கு பெரிய அளவுல குறைஞ்சு போச்சு சார், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு வருவாங்க. இந்த பாவன கடுக்காவை ஒரு 6 மாத காலம் சாப்பிடுங்கன்னு சொல்லி உணவு முறை, உடற்பயிற்சி, யோகா பண்ணும்போது நிறைய கணவர்கள் பிரத்யேகமாக என்ன சந்திச்சு சொல்லுவாங்க, சார் என் பொண்டாட்டி வந்து இப்பதான் சார் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி அவங்க உடம்பு மாறி இருக்கு, இரவு நேரத்துல படுக்கையில அவர்களுடைய தளர்ந்த மார்பகத்தை பார்க்கும் போதே எனக்கு வந்து விருப்பம் இருக்காது, இப்ப எல்லாமே ரொம்ப பெருசா மாறி இருக்கு சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்து தான் பாவன கடுக்காய். ஸோ வெறும் உடம்புல இருக்க கழிவு போறது மட்டும் இல்ல, உடம்பு மீண்டும் இயற்கையான நிலையை அடைய நமக்கு உதவி செய்யக்கூடிய அருமருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஃபிஃப்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட், காயகல்பம்ங்க. உடல்ல இருக்கக்கூடிய வாத பித்த கபத்தை சீராக்கி, உடல்ல இருக்கக்கூடிய செரிமான மண்டலம், இரத்த மண்டலம், தசை மண்டலம், கொழுப்பு மண்டலம், எலும்பு மண்டலம், எலும்பு மஜ்ஜை மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம், நாளமிலா சுரப்பி மண்டலங்கள் வரை பலமாக்கி, உடல்ல இருக்கக்கூடிய 7 சக்கரங்களுடைய சக்தி ஓட்டங்களை சீராக்கி, உடல்ல இருக்கக்கூடிய 5 அவயங்கள், அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமயன்னு சொல்லக்கூடிய 5 அவயங்களுடைய செயல்பாடுகளை சீராக்கி, இது எல்லாத்துக்கும் மேல 108 வர்மங்களை மிகப்பெரிய அளவில் மாற்றமடைய செய்து, வர்மங்களுக்கிடையே இருக்கக்கூடிய சக்தி ஓட்டத்தை சீராக்கக்கூடிய முறையான சிகிச்சைக்கு தான் காயகல்ப சிகிச்சைன்னு பேரு. சார் இவ்வளோ பெரிய ட்ரீட்மெண்ட்டா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல, ஆனா அவ்வளோ பெரிய விஷயத்த சுலபமா செய்யக்கூடியது தான் அந்த கடுக்காய், பாவன கடுக்காய். அப்ப அந்த பாவன கடுக்காயை ஒரு தேக்கரண்டி நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வருகின்ற ஒரு வழக்கத்தை 1 வருட காலம் 5 கிராம், எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த உலகத்துல இருந்தாலும் 5 கிராம் பாவன கடுக்கா பொடியை வெந்நீர்ல கலந்து நைட்டு படுக்கும்போது மட்டும் சாப்பிடுங்க. தொடர்ந்து நீங்க செய்து வர 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 என்ன ஆகும்னா உங்க உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியில போயிட்டே இருக்கும், உடம்பு சுத்தமடைந்து கொண்டே இருக்கும். எந்த வகையிலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ உங்களுக்கு சிரமங்கள் அற்று இருப்பதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்வதை நம்ம பார்க்கலாம். கடுக்காய் நல்லதுதான், ஆனா பாவன கடுக்காய் கடுக்காயை விட 1000 மடங்கு நல்லது. ஒரே மூலிகையை 100 முறை தொடர்ந்து ப்ராசஸ் செய்யும் போது அது அமிர்தமாக மாறும். கடுக்காயை சித்தர்கள் சொல்லி இருக்க மாதிரி 21 முறை ப்ராசஸ் செய்யும் போது அது அமிர்தமாகவே மாறிவிடுவதை பார்க்கிறோம். அப்ப நம்ம நல்லா இருக்கணும், எனக்கு வந்து நோய் வரக்கூடாது, எனக்கு வந்திருக்க நோய் குறையணும், சார் என் உடம்புல ஜெனட்டிக் நோய் இருக்கு, என் உடம்புல வந்து தீர்க்க முடியாத நோய் இருக்குன்னு சொல்றாங்க, அப்ப நோயோட தீவிரம் அதிகமாகக்கூடாது, பக்க விளைவு எனக்கு ஏற்படக்கூடாது, நான் என்ன பண்ணணும்? பாவன கடுக்காயை பயன்படுத்துங்க. இந்த பாவன கடுக்காயை 100 நாள் பயன்படுத்துங்க. 1 டேபிள் ஸ்பூன் 5 கிராம் இரவு படுக்கும்போது, இல்ல 3 கிராம் காலையில, 3 கிராம் சாயந்தரம், 2 வேளை 100 நாட்கள் இதை பயன்படுத்துங்க. இந்த 100 நாட்கள் பயன்படுத்திய பிறகு, இந்த 100 நாட்கள் இந்த பாவன கடுக்காயை பயன்படுத்தியதால் உங்க உடம்புல ஏற்பட்டிருக்கக்கூடிய, மனதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய, செரிமானத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய, ஆரோக்கியத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் என்னங்கிறத என்னோடு இந்த வீடியோ செக்ஷன்ல, கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்க. இன்னைக்கு 15 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோரும்
இந்த பாவன கடுக்காய் சூரணத்தை அந்த குழந்தைகளுக்கு இரவு கொடுக்கின்ற ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் பண்ணி பாருங்களேன். நீங்க அவங்க படிக்கிறதுக்கு, அவங்க படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்லைன்னு கவலைப்படுறதுக்கு, இந்த பசங்களுக்கெல்லாம் பயங்கர கோபம் வருதுங்க, பேசவே முடியலங்கிற கவலையோடு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அனைவருமே, இந்த ஜென் ஜி கிட்ஸை மேனேஜ் பண்ண முடியாம தடுமாறிட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்கள், ஸ்கூல்ஸ் ஈவன் அனைவருமே அந்த பாவன கடுக்காவை மட்டும் அவர்களுக்கு இரவில் ஒரு வேளை கொடுங்க. அவர்களுடைய ஆற்றல், அவர்களுடைய நேர்மறை ஆற்றல், நேர்மறை சிந்தனைகள், இது எல்லாத்துக்கும் மேல அவர்களுடைய பாசிட்டிவ் ஆரோக்கியமான விஷயங்கள் மாற்றம் அடைவதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்க எல்லாரும் உங்களுடைய நட்பு வட்டங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேள்வியா கேளுங்க. எனக்கு நேரம் இருக்கும்போது அதற்கு பதில் சொல்வதற்கு நான் முயற்சி செய்கிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.